அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டுத்தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலை சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மேசம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. மேசம் ராசிக்காரங்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அந்த வெற்றியை நிலை நிறுத்துறது தான் முக்கியங்க. மேசம் ராசியின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் மனசில் ஒரு பய உணர்வு இருக்கதாங்க செய்யும். அதை கண்டெல்லாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க. சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள பகை காரணமாக மேசம் ராசிக்காரர்களின் மனசில் ஒரு பய உணர்வு இருக்கதாங்க செய்யும். வேலை கிடைக்காத பயம், திருமணம் ஆகாத பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம் என பலவிதமான கவலைகள் இருக்கும். 7.5 சனியின் ஆரம்ப கட்டம் சூரியனின் நிலையால் ஒரு பக்கம் தெளிவான சிந்தனை இருந்தாலும் மறுபக்கம் குழப்பமும் பயமும் இருக்குங்க. சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. சூரியன், கேது, புதன் மூவரும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவு இருக்குங்க. இந்த நேரத்தில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு முக்கியம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் முக்கியங்க. நல்ல அதிர்வுகள் உள்ள மனிதர்களைத்தான் இணைக்கும் என்றும் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்றும் நாம் நம்பணுங்க. அப்பத்தாங்க நம்மளுடைய எண்ணம் போல நல்லதே நடக்கும். சனி பகவானால் வரக்கூடிய குழப்பத்தையும் பயத்தையும் மனசில் இடம் கொடுக்கக்கூடாதுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை மேசம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் மனசில் எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியாது, என்னால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் மனசில் எதை நினைக்கிறீங்களோ அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நினைங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், என்னால் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும், நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் விதைச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க மனிதன் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பயந்து வாழணுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு அறிஞ்சுதாங்க செயல்படணும். கர்மாவின் படியும் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். காலம்தான் சரியான பதிலை நம்மளுக்கு சொல்லுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் நம்ம எடுக்க முடியாதுங்க. ஜோதிடம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாங்க பிரபஞ்சமும் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம மகிழ்ச்சியாக வாழணுங்க. கிரகநிலைகள் பலன்களை சொன்னாலும் நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை நம்ம கவனிக்கணுங்க. 7.5 சனியின் தாக்கத்தால் மனக்குழப்பத்தில் இருக்கும் மேசம் ராசிக்காரங்க தினமும் சிறிது நேரம் அமைதியாக தியானம் செய்யணுங்க. அந்த அமைதி நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்துங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நல்ல அதிர்வில்
இருந்தால் எந்த கிரகநிலைகள் நடந்தாலும் நல்லதை அடைய முடியுங்க. எந்த விஷயத்திலும் மற்றவங்களை நம்பி பின்னாடி நிற்காதீங்க. உங்களுக்கான திறமையை வளர்த்து கொண்டு நீங்களே முன்னாடி நில்லுங்க. வெற்றி பெற்றா அதை மறந்துட்டு மீண்டும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பது போல செயல்படுங்க. ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு அக்கறையோடு இருப்பீங்களோ அந்த அக்கறையை எப்போதுமே மெயின்டைன் பண்ணுங்கள். பிரபஞ்சத்தின் ஆற்றலை அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்குறதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. நீங்கள் நல்ல அதிர்வுகளை ஈர்க்கக்கூடிய மனிதன். அதனால தாங்க இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு பற்றுக்கு. ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடங்களை மாணவர்கள் படித்தா மட்டும்தான் மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். மனதளவில் ஏற்படக்கூடிய தெளிவான விஷயங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் தாக்கம் இருந்தாலும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. தினமும் காகத்துக்கு உணவு வைங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுங்க. தண்ணீர் உள்ள இடங்களில் கவனமாக கடந்து போங்க. இரும்புகளை கையில் எடுக்கும்போது கவனமாக கையாளுங்க. நல்ல உள்ளம் கொண்ட உங்களை கடவுள் கைவிட மாட்டாருங்க. எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்குங்க. அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. உணர்ச்சி வசமாக பேசி மற்றவங்களை கவரக்கூடிய திறமையுடைய மேசம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுதுங்க. பணவரத்து கூட போகுது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை தீரப்போகுது. நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்க போகுது. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாக போகுதுங்க. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்பட போகுது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்க போகுதுங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட போகுதுங்க. தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்க போகுதுங்க. வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெற போகிறாங்க. தடைபட்ட ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது. அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாங்க. அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாக போகுது. சகோதரர்களிடம் கவனமாக பேசுறது நல்லதுங்க. உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிக்க போகிறாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருந்துக்கோணுங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க போகிறீங்க. புதிய பதவி பொறுப்புகளெல்லாம் கிடைக்க போகுது. சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போக போகிறீங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது. அரசு துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற போகிறீங்க. பயணம் செல்ல நேரிடலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலமாக கல்வியில் முன்னேற்றம் காண உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது. இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்குதுங்க பெண்களே. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்க போகுது. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மனசில் துணிவு உண்டாக போகுது. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சுடன் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்கள் மனசில் வரப்போகுது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களுடன் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லதுங்க. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்கிறங்காட்டி நீங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்க போகிறீங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம்
துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் போல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மென்மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி முதியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் படிப்படியாக குறையுங்க. முதியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணங்காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. இந்த உதவியை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.